குத்து விளக்கரிய கோட்டு கட்டில் மேல் குத்து விளக்கரிய கோட்டு கட்டில் மேல் மெத்தின்ற பஞ்சயனத்தின் பேரேறி மெத்தின்ற பஞ்சயனத்தின் பேரேறி கொத்தலர் பூங்குழல் நப்பினை கொங்கை மேல் கொத்தலர் नीलातुङ्गस्तनगिरितटी सुप्तमुद्बोध्य कृष्णं पारार्थ्यं स्वं श्रुतिशतशिरःसिद्धमध्यापयन्ति स्वोच्छिष्टायां स्रजनिगलितं याफलात् कृत्य भुङ्क्ते गोदातस्यै नम इदमिदं भूय एवास्तु भूयः. நீங்கெல்லாம் ஆச்சரியப்படுவேள். நித்தியப்படி அந்த நாளைக்குரிய பாசுரத்தை சொல்லித்தானே இந்த உரையை துவங்குவீர். இன்னைக்குன்னு திடீர்னு வித்தியாசமா சம்ஸ்கிருத மொழியில இருக்கக்கூடிய இந்த ஸ்லோகத்தை சொல்றேள் அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம். பொதுவாக ஒரு பிரபந்தம் என்று இருந்தால், இப்போ முதலாழ்வார்கள் முதல் திருவந்தாதி, இரண்டாம் திருவந்தாதி, மூன்றாம் திருவந்தாதி, அல்லது திருமழிசை பிரானுடைய 2 பிரபந்தங்களாகட்டும், நான்முகன் திருவந்தாதி, திருச்சந்த விருத்தம், அல்லது திருமங்கையாழ்வாருடைய 6 பிரபந்தமாக இருக்கட்டும், பெரிய திருமொழி, சிறிய திருமடல், பெரிய திருமடல், திருவழுக்கூற்றிருக்கை, திருநெடுந்தாண்டகம், திருக்குறுந்தாண்டகம், இந்த 6 பிரபந்தங்கள் ஆகட்டும், எந்த ஆழ்வாருடைய அந்த ஈரச்சொற்களை எடுத்தாலும் அந்த பிரபந்தத்துக்கு தனித்து ஒரு பாசுரம் இருக்கும், தனித்து ஒரு ஸ்லோகம் இருக்கும்.
இந்த ஸ்லோகத்துக்கோ பாசுரத்துக்கோ சேர்த்தி அந்த பிரபந்தத்தோட இல்லை. அந்த பிரபந்தத்தை எண்ண ஆரம்பிச்சேன்னா ஆழ்வார் அருளி செய்த பாசுரங்களின் எண்ணிக்கை தான் இருக்கும். ஆனா இந்த ஸ்லோகமோ பாசுரமோ தனித்திருக்கும். இது எதை பற்றியதான ஸ்லோகமோ பாசுரமோ? அந்த பிரபந்தத்தை பாடிய ஆழ்வாருடைய பெருமையை சொல்லவல்ல ஒரு ஸ்லோகமோ பாசுரமாகவோ இருக்கும். இது பிரபந்தத்தை விட்டு தனித்திருப்பதால் இதற்கு தனியன் என்று பெயர். தனியன் சேவிச்சாச்சா அப்படின்னா என்னன்னா, அந்த ஆழ்வாரை பற்றியதான பாசுரத்தையோ ஸ்லோகத்தையோ சொல்லியாச்சா அப்படின்னு அர்த்தம். இப்போ ஒவ்வொரு ஆழ்வாருக்கும் அது அமைந்திருக்கும். அவிதித விஷயாந்தர ஷட்டாரேஹே உபனிஷதாம் உபகான மாத்திரபோக அபித குலவசாத்வதேகசேஷி மதுர கவிர் ஹிருதயே மமாவிரஸ்து வேறொன்னும் நான் அறியேன் வேதம் தமிழ் செய்த மாறன் சடகோபன் வன்குரு கூறியேரெங்கள் ஆழ்வானின் நேத்தும் மதுர கவியார் எம்மை ஆழ்வார் அவரே அரண். முதல்ல ஒரு சம்ஸ்கிருத ஸ்லோகம் சொன்னேன், அப்புறம் ஒரு தமிழ் பாடல் சொன்னேன். இது ரெண்டுமே கண்ணினும் சிறுத்தாம்பு என்கின்ற பிரபந்தத்தை நமக்கு அருளி செய்த மதுர கவியாழ்வாரை பற்றியதான தனியன். அந்த மாதிரி ஆண்டாளுக்கு திருப்பாவைக்கு தனியன் உண்டு. அது என்ன? அதுதான் நீளாதுங்க ஸ்தனகிரி தட்டின்னு ஒரு சம்ஸ்கிருத ஸ்லோகம் சொன்னேன். அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ஒரு தமிழ் பாடலும் இருக்கின்றது. இப்போ எதுக்கு அந்த சம்ஸ்கிருத ஸ்லோகம் சொன்னேன்னா, ஆண்டாளுடைய பிரபந்தமான திருப்பாவையை பற்றியதான இந்த தனியன், இந்த ஸ்லோகம் அப்படியே இன்றைய தினம் 19வது பாசுரம் தமிழ் பாசுரத்தின் சம்ஸ்கிருத ஆக்கம் எப்படின்னு பார்க்கலாம். நீளா துங்க ஸ்தனகிரி தட்டி, நீலாதேவி என்கின்ற நப்பின்னை பிராட்டியின் ஸ்தனகிரி தட்டி கொங்கை மேல் சுப்தம் உத்போத்திய கிருஷ்ணம் வைத்து கிடந்த மலர்மார்பனான கண்ணனே. அப்படியே வந்துடுத்து பாருங்க. அதனால இந்த பாசுரமானது தான் ஆண்டாளுடைய பிரபந்தமான திருப்பாவைக்கே தனியனை கொடுத்தது என்றால் இந்த பாசுரத்துக்கு எவ்வளவு பெருமை இருக்கும். அதுதான் குத்துவிளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தென்ற பஞ்சசயனத்தின் மேலேறி கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பா வாய்த்திரவாய் மைத்தடங்கண்ணினாய் நீ உன் மணாளனை இத்தனை போதும் துயிலழ ஒட்டாய்க்கான் எத்தனையேனும் பிரிவாற்ற கில்லாயால் தத்துவமன்னு தகவேலோர் எம்பாவாய். ஆண்டாள் தோழிமார்களோடு கண்ணனை பாட வேண்டும், கண்ணனோடு கூட வேண்டும், கண்ணனோடு சேர்ந்து இருக்க வேண்டும், பகவத் அனுபவம் பெற வேண்டும் என்பதற்காக முதற்பாசுரம் தொடங்கி 5ஆம் பாசுரம் ஈராக இந்த திருப்பாவை நோன்பு பாவை நோன்பு இருப்பதற்கு காரணம் என் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாள். சொன்ன ஆண்டாள் தோழிகளோடு செல்ல வேண்டும். அதுதான் 6ஆம் பாசுரம் தொடங்கி 15வது பாசுரம் வரை தோழிகளை அழைத்து செல்ல போகின்றாள். அதுதான் பார்த்தோம். எல்லாரையும் கூட்டுன்னு போயாச்சு. கூட்டுன்னு போய் கிருஷ்ணருடைய திருமாளிகை, அதாவது அவருடைய தந்தையாராக இருக்கக்கூடிய நந்தகோபாலனுடைய திருமாளிகை வாசல்ல போய் நின்னா காவலாளிகள் நிக்கிறா. அவளிடமெல்லாம் அனுமதி பெற்றுவிட்டு உள்ளே செல்லும் போது பார்த்தால் அங்க 4 பேர் படுத்துட்டு இருக்கா. நடுவில் கண்ணன், இப்புறத்தில் பலராமன், செம்பூர் கழலடி செல்வனான பலதேவன், இன்னொரு பக்கம் பார்த்தேன்னா நந்தகோபாலனும் யசோதையும் துயில். அவா தூங்கின்னு இருக்கிறத பார்த்துட்டு 18வது பாசுரத்துல நினைச்சா, சரி இவாளெல்லாம் கேட்டாச்சு, 18, 19, 20 3 நாட்கள் 3 பாசுரங்களாக நாம் தாயாரை முன்னிட்டு சரணாகதி செய்யலாமே அப்படிங்கிறதுக்காக நப்பின்னை என்கின்ற பிராட்டி, பின்னை பின்னை என்று பெயர், அந்த பின்னையானவள் நல்ல பின்னை, நப்பின்னை, நப்பின்னையிடம் பிரார்த்திக்கலாம் அப்படின்னு தொடங்கி 18வது பாசுரம் அந்த வரிசையில் முதல் பாசுரம் நேற்றைய தினம் பார்த்தோம். இன்றைய தினத்து பாசுரம் தான் குத்து விளக்கெரிய. இப்போ ஆண்டாள் சொல்றா, வீட்டில எப்படி இருக்குன்றா. குத்து விளக்கெரிய, ஒரு விளக்கான், எல்லா பக்கமும் 4புறமும் அழகாங்க விளக்கு எரிஞ்சுட்டு இருக்கான். குத்து விளக்கெரிய, ஸ்திரமாக இருக்கக்கூடிய விளக்கு, அசையவே அசையாது. ஒரு பெண்மணியானவள் அந்த குடும்பத்துக்கு தான் எல்லாவற்றுமாக இருக்கிறாள். ஷீ இஸ் த சப்போர்ட் ஃபார் த என்டையர் ஃபேமிலி. அதனால தான் உல்லாச பல்லவித பாலித சப்தலோகி நிர்வாக கோரகித நேம கட்டாட்ச லீலாம் ஸ்ரீரங்க ஹர்மியதள மங்கள தீப ரேகாம்னு தெரிவித்தார் பராசர பட்டர். ஸ்ரீரங்கத்துக்கு விளக்காக இருப்பது யார்? பெருமாளா? அவர் ஏதோ படுத்துன்னு இருக்காருன்னா, எங்க ரங்கநாயகி தாயாரன்னோ விளக்கு. அதுபோல் இங்கு குத்து விளக்காக இருக்கின்றது. குத்து விளக்கு எரிய அந்த வெளிச்சம், அந்த வெளிச்சத்துல என்ன தெரியுது? கோட்டுக்கால், கோடுன்னு சொன்னால் ஆனையின் தந்தம், ஆனையின் தந்தங்களால் ஏற்படுத்தப்பட்ட கட்டில். ஐவரியில ஒரு பெட் வச்சுக்கோங்க. அதுதான் சொல்றா,
கோட்டுக்கால் கட்டில் மேல், அதுக்கு மேல வெறும்ன படுத்துட்டு இருக்காளோ? இப்ப எல்லாம் வைத்தியர்லாம் சொல்றா இல்லையா, நல்லா ஹார்டா இருக்கணும் சர்ஃபேஸ், அதுல படுத்துட்டு இருக்காளோ? மெத்து என்ன வஞ்ச சயனத்தின் மேலேறி, மெத்து மெத்துன்னு இருக்கக்கூடிய 5 குணங்களை கொண்ட ஆச்சரியமான படுக்கையின் மேலேறி. இந்த படுக்கையை பத்தி இவ்வளவு சொல்றாளேனா, அவன் இருவரும் தம்பதிகளாக, திவ்ய தம்பதிகளாக ஸ்ரீவைகுண்டத்தில் சயனிக்கக்கூடிய ஆதிசேஷன் பரியங்காசனம் இருக்கு இல்லையா, அதுக்கு அத்தனை லட்சணமும் இருக்கான். மென்மையாவும் இருக்குமா, சென்னால் குடையாம், இருந்தால் சிங்காசனமாம், நின்னால் மரவடியாம், நீட்கடலுள் என்று மனையாம், புல்கு மனையாம், பூம்பட்டாம், மணிவிளக்காம், திருமாலுக்கரவு என்று சர்வவித கைங்கரியத்தையும் செய்கின்றான் அனந்தாழ்வான் ஆதிசேஷன். அது போலன்னு வச்சுக்கோங்களேன், பஞ்சசயனத்தின் மேல் ஏறி யார் இருக்கா இப்போ? கொத்து அலர் பூங்குழல், அழகாக கூந்தல் ரொம்ப அழகா இருக்கு, அதுல மலர் முடிஞ்சிருக்கா, கொத்து கொத்தாக இருக்கக்கூடிய அந்த புஷ்பங்களை தரித்திருக்கக்கூடிய கூந்தல், கொத்து அலர் பூங்குழல் மேல் வைத்து கிடந்த, அவளின் மீது வைத்து கிடந்த மலர் மார்பா, கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல், அந்த நப்பின்னை பிராட்டியின் மார்பகங்களை தான் படுக்கையாக கொண்டு அதன் மேல் தன்னுடைய தலையை வைத்திருக்கின்றான் அல்லவா கண்ணன். நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பா, நீ யார்? மலர் மார்பன் அகலகில்லேன் இறையுமென்னு அலர்மேல் மங்கை உரை மார்பன். மார்பன் பெருமாளுடைய மார்பில யார் இருக்கா? சாக்ஷாத்து ஸ்ரீ மகாலட்சுமி. அப்பேற்பட்ட மலர் மார்பனான பகவானே, நீ இப்போது இவளுடைய ஸ்திரமாக இருக்கக்கூடிய முலையின் மீது சயனித்துக் கொண்டிருக்கின்றாயே. நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பா, வாய்த்திடவாய் மைத்தடங் கண்ணினாய். கிருஷ்ணரை எழுப்பி பார்த்த ஆண்டாள், அவர் ஒன்று அசைவு கொடுக்கறதாவே இல்லையே, அதனால நப்பின்னை கிட்ட வரா. மைத்தடங் கண்ணினாய், அழகிய மையை தரித்து பொரிய கண்களோடு கூடிய நப்பின்னை பிராட்டியே, மைத்தடங் கண்ணினாய் நீ உன்மணாளனை. இப்ப நான் அவனவிடம் முறையிட்டேன், பதிலே சொல்லல, உன் மூலமாக நான் அவனை அடைகின்றேன். அதனால நீ உன்மணாளனை, எவனோடு நீ திருமணம் செய்து கொண்டிருக்கின்றாயோ, காதல் பூண்டாயோ, உன்மணாளனை, உன்மணாளனான கண்ணனை, உன்மணாளனை எத்தனை போதும் துயிலெழ ஒட்டாய்க்கான். அவனை எழுப்ப விடாம பண்றது நீ போல இருக்கு. அத்தனை அனுபவமும் நீ பெற வேண்டும் என்று நினைக்கின்றாயே. அதனால மைத்தடங்கண்ணினாய் நீ உன்மணாளனை எத்தனை போதும் துயிலெழ ஒட்டாய்க்கான். எத்தனை ஏனும் பிரிவாற்ற இல்லாயால், ஒன்னால ஒருவேளை அவனை விட்டு பிரிஞ்சிருக்க முடியலையோ நமோ. சத்தியமாக இருக்கலாம், அவன் மீது அத்தனை பக்தி, அவன் மீது அத்தனை காதல், அவன் மீது அத்தனை சுங்கார ரசம் இருக்கலாம், ஒன்னால பிரிஞ்சிருக்க முடியல. ஆனா எங்க நிலையை யோசிச்சு பாரு. இத்தனை நாழிகை நீ அனுபவம் கொண்டாய், நாங்கள் இன்னும் அவனை பார்க்க கூட இல்லை. எப்படி தவித்துக் கொண்டிருப்போம்? அவன் எல்லோருக்கும் சுவாமி அல்லவா, அத்தனை ஜீவாத்மாக்களையும் கௌஸ்துபஸ்தானீயனாக வைத்திருக்கக்கூடிய பெம்மான் அல்லவா அவன். அதனால எத்தனையேனும் பிரிவாற்ற இல்லாயால் தத்துவம் அன்று. நீயோ புருஷகார பூதையாக இருந்து அவனோடு சேர்ந்திருக்கும் அளவிலே திவ்ய தம்பதியாக இருந்து இந்த ஜீவாத்மாவுக்கு உபாயமாகவும் உபேயமாகவும் இருக்கின்றாய். ஆශ්‍රய வேளையோடு போக வேளையிலும் ஒரு வாசியர, ஒரு மிதுனமே நமக்கு உத்தேசியம். நம்ம யாரை போய் அடைய போறோம்? பெருமாளியா? ஸ்ரீயப்பதியான நாராயணன். ஸ்ரீயப்பதியான நாராயணன்னா ஸ்ரீ சம்பந்தத்தோடு இருக்கார், ஆனா மகாலட்சுமி விட்ட தனியா வைப்பார். இல்ல, இந்த ஜீவாத்மா யாரிடம் சரணாகதி செய்கின்றது? திவ்ய தம்பதியினிடத்தில் சரணாகதி செய்கின்றது. அப்படின்னா பரபிரம்மங்கிறது ஏகவச்சனம், ஒத்தர். இங்க 2 பேர்னு சொல்றேளே, பதி பத்னி. நீங்க பதி பத்னின்னு அவளை தனித்தனியா பார்க்கிறேள். வியாசஜ்ய விற்த்தியால் பார்த்தால் அது ஒரே தத்துவம். ஸ்ரீயப்பதியான நாராயணன், பிரம்மச்சாரி நாராயணன் நமக்கு ஒண்ணுமே வேண்டாம். திருவில்லா தேவரை தேரேன்மின் தேவு. திவ்ய தம்பதி, தாயும் தந்தையுமாய் சீதம்ம மாயம்ம ஸ்ரீராமுடு மாக்கு தன்றி. அதனால அப்பேற்பட்ட இருவரையும் அவளை கொண்டு அவனை கொண்டே அடைகின்றோம். அதனால நீதான் எங்களுக்கு வழி கொடுக்கணும். நீ செய்வது நியாயமா? தத்துவம் அன்னு தகவேலோர் எம்பாவாய். அம்மா, நீ எங்களுக்கு வழிகாட்டியாக இரு, எங்களை உன் மூலமாக உங்கள் இருவரையும் அடையச் செய் என்று பிரார்த்திப்பதுதான் இந்த பாசுரம். குத்து விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தென்ற பஞ்ச சயனத்தின் மேலேறி கொத்து அலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பா வாய்த்திடவாய். மைத்தடங்கண்ணினாய் நீ உன் மணாளனை எத்தனை போதும் துயிலெழ ஒட்டாய்க்கான். எத்தனையேனும் பிரிவாற்ற இல்லாயால்
தத்துவம் அன்னு தகவேலோர் எம்பாவாய். நப்பின்னை பிராட்டியை முன்னிட்டு புருஷகார பூதையாய் உபாயமாய் உபேயமாயிருக்கக்கூடிய பிராட்டியின் அந்த அனுகிரகத்தை பிரார்த்தித்து சொல்லக்கூடிய 18, 19, 20 பாசுரங்களில் நடுநாயகமாய் இருக்கக்கூடிய பாசுரம் இது. அடுத்தபடியாக ஒரு பிரபந்தம் 4000 ஒரு பிரபந்தம் ஆழ்வார்கள் கொடுத்த ஈரச் சொற்களான பாசுரங்களை கொண்டு ஒரு அடியவர் பாட வேண்டும் என்றால் அந்த பிரபந்தத்தை உருவாக்கின ஆழ்வாரின் பெருமையை சுருக்கமாக ஒரு பாசுரத்தில் பாட வேண்டும். சில பிரபந்தத்துக்கு கிட்டத்தட்ட நிறைய பிரபந்தத்துக்கு ஒரு தமிழ்பாதான் இருக்கும். ஆனால் சில முக்கியமான பிரபந்தங்களுக்கு நிறைய பாக்கள் இருக்கும். அப்படின்னா பிரபந்தத்தின் அவதாரிகையை சொல்ல வேண்டும். பிரபந்தத்தை உருவாக்கிய கர்த்தா அந்த ஆழ்வாரின் பெருமையை சொல்ல வேண்டும். இது சுருக்கமாக சொல்ல வேண்டும். இது பிரபந்தத்தில் அடங்கிய ஒரு பாசுரம் அல்ல, பிரபந்தத்தை காட்டிலும் தனித்து இருக்கக்கூடிய பாசுரம். தனித்து இருந்தாலும் இதோடு சேர்த்து சொல்ல வேண்டும். 32 அதிகாரங்களோடு கொண்டது ரகசியத்ரயசாரம். ஆனா குரு பரம்பரா பிரபாவம் தனியா இருந்தாலும் அதோடு சேர்த்து விண்ணப்பிக்க வேண்டும் என்பது ஒரு மரபுண்டு. அந்த மாதிரி இந்த இடத்துல இது தனியாக இருக்கும், ஆனா பெருமை வாய்ந்தது. தனியாக இருப்பதால் தனியன் தனியன் என்று பெயர். அந்த தனியனான ஆண்டாளுக்குரிய தனியன் 2 உண்டு. அதனால்தான் அன்னவையர் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பன்னுதிருப்பாவை பல்வதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு சூடிக் கொடுத்த சுடற்கொடிய தொல்பாவை பாடியருள வல்ல பல்வடையாய் நாடினி வேங்கடவர்க்கென்னை விதி என்ன இம்மாற்றம் நாங்கனவா வண்ணமே நல்கு. இது நம்ம தமிழ்ல சொல்லிட்டு இருக்கோம். சம்ஸ்கிருதத்தில் ஒரு தனியன் உண்டு. நீளாதுங்க ஸ்தனகிரி தட்டி சுப்தம் உத்போத்ய கிருஷ்ணம் பாரார்த்தியம் ஸ்வம் ஸ்ருதி சத சிர சித்தம் அத்தியாபயந்தி என்கின்ற ஒரு ஸ்லோகம். இந்த சம்ஸ்கிருதத்தில் உள்ள இந்த லாடேட்டரி வர்ஸ் தனியனானது பராசர பட்டரால் கொடுக்கப்பட்டிருக்கு அடியேன் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த பராசர பட்டர் இந்த ஸ்லோகம் அமைப்பதற்கு காரணம் என்ன, எங்கே இன்ஸ்பிரேஷன்னா ஆண்டாளுக்கு தனியனை ஆண்டாளுடைய 19வது பாசுரத்திலேருந்தே எடுத்து விட்டார். நீளா துங்க ஸ்தனகிரி தடி நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பா, அப்படியே ஆக்கம். அந்த உயர்ந்த தனியன் உருவாகுவதற்கான பாசுரம் இது. இந்த பாசுரத்தில் உள்ள பதபதார்த்தத்தை பார்க்கலாம். குத்து விளக்கெரிய, ஆச்சரியமான விளக்குகள் பொருந்திய ஒரு விளக்கு. ஒரு பக்கம் இல்ல, 5 திரிகளோடு கூடிய குத்து விளக்கு. குத்து விளக்கு, அதனால நிலை விளக்கு நன்றாக பிரகாசிக்கும், நல்ல வெளிச்சத்தை கொடுக்கும். அப்பேற்பட்ட குத்து விளக்கு எரிய கோட்டுக்கால், அந்த விளக்கின் வெளிச்சத்தால் இப்ப ஆண்டாளுக்கு தெரியவர் தான் வீட்டுக்குள்ள யார் இருக்கான்னு. ஏன்னா நப்பின்னைய பிரார்த்தனை பண்ணா வந்து திறவாய்ன்னு சொன்ன பிறகு பக்கத்துல ஜன்னல் துவாரம் வழியா பாக்குறா யார் இருக்கான்னு. கோட்டுக்கால் ஆனையின் தந்தத்திலான கால்களை உடைய அந்த கட்டில் இருக்கு, அதுக்கு கால்கள் இருக்கா 4 பக்கமும், அது ஆனையின் தந்தத்தால் உருவானவையாம் கோட்டுக்கால். கட்டில் மேல், அது அந்த கட்டிலுக்கு மேலே மெத்து என்ற மென்மையான ஆதிசேஷன் பெருமாளுக்கு படுக்கையா இருக்க. என்னெல்லாம் அவர்கிட்ட குணம் இருக்குன்னு காந்தஸ்தே புருஷோத்தமஹா பணிபதிஹி ஷையாசனம் வாகனம்ங்கிற முதல் ஸ்லோகம் சதுஸ்லோகியில, ஆளவந்தாருடைய சதுஸ்லோகியில ஷையாசனம், ஷையாவா இருக்காரோன்னு அந்த ஆதிசேஷன். ஷையா அந்த படுக்கைக்கு என்னெல்லாம் லட்சணம் இருக்கணும்னு சுவாமி தேசிகன் சதுஸ்லோகிக்கு செய்த சம்ஸ்கிருத பாஷ்யத்துல எடுக்கிறார். என்னெல்லாம் லட்சணம், மென்மையா இருக்கணும், கணின்னு இருக்கணும், பச்சுன்னு இருக்கணும், அப்படியே படுத்துட்டா நல்ல தூக்கம் வரணும் சுவாமி. இந்த வாட்டர் பெட்னு போற மாதிரி உள்ள போயிட்டா புசுக்குன்னு உள்ள போயிடுவோம், அப்படிலாம் இருக்கக்கூடாது. மென்மைங்கிறதுக்காக குழகுடான்னு இருக்கப்படாது, கல்லு மாதிரி இருக்கவும் கூடாது, அப்போ உடம்பெல்லாம் வலிக்கும். அதனால அத்தனை லட்சணங்களோடு கூடிய மெத்தென்ற மென்மையான பஞ்சசயனத்தின் 5 அம்சங்கள் கொண்ட 5 குவாலிட்டிஸோடு கூடிய மேல் ஏறி கோட்டுக்கால் கட்டில், அதுக்கு மேல 5 லட்சணங்களோடு கூடிய படுக்கை, அதுக்கும் மேல மேல் ஏறி படுக்கையில் மேலேறி இருந்து கொத்து அலர். அங்க என்ன இருக்கு, கொத்து கொத்தா இருக்கும். கொத்து கொத்தா, இப்போ நம்ம பொதுவா புஷ்பங்கள் வாங்கும்போது கொத்து கொத்தா வாங்குவோம்னு சொல்லுவோம், கரிகால வாங்க கொத்து கொத்தா வாங்குவோம்னு சொல்லுவோம். கொத்து கொத்தான குரூப்பா. கொத்தலர் கொத்து கொத்தா இருக்கும். பூங்குழல், பூக்களை சூடிய கூந்தலை உடைய, அந்த கூந்தல் நல்லா ஒரு ஜடையா பின்னின்று இருக்காளாம் நப்பின்னை, அதுல அழகா புஷ்பங்கள் சாத்தின் இருக்காளாம். அந்த புஷ்பங்கள் பூங்குழல், பூக்களை சூடி கூந்தலை உடைய நப்பின்னை. இப்ப நப்பின்னைக்கு லட்சணம் சொல்றா. நப்பின்னை பிராட்டியின் கொங்கை மேல்,
அவளுடைய மார்பகத்தின் மேல். சுவாமி இதெல்லாம் ஆண்டாள் பாடணுமான்னு கேட்டா ஞாபகம் வச்சுக்கோ, சனாதன தர்மத்துல தர்ம அர்த்த காம மோட்சம் என்பது புருஷார்த்தம். தர்மம், தர்மத்தின் வழியே நடப்பது, தர்மத்தை செய்வது, தர்மத்தை குணமாக கொள்வது, இது ஒரு புருஷார்த்தம். காமம், பத்னியிடத்தில் ஒரு காமம் இருக்கும், அதுவே வளர்ந்து வளர்ந்து வந்து எம்பெருமானிடத்திலும் அது ஒரு காதல் ரசத்தை அவாவை உருவாக்க வேண்டும், காமம். அர்த்தம், பெருமானுக்காக நல்ல வழியில் உழைத்து சம்பாதிக்க வேண்டும், குடும்பத்துக்கும் சமுதாயத்துக்கும் நாட்டுக்கும் உலகத்துக்கும் நல்ல வழியில் சம்பாதித்து நல்லதை செய்ய வேண்டும், அர்த்தம். இதையெல்லாம் கடந்து பெருமாள் வீடு கொடுக்க வேண்டும், மோட்சத்தை கொடுக்க வேண்டும் என்பதற்காக மோட்சம். அதுதான் அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால் என்று வள்ளுவனார் கொண்டார். அதனால காமரசத்துக்கு அடங்கிய சிங்கார ரசத்துக்கு அடையாளமா இதை சொல்லும் போது என்ன இதெல்லாம் சொல்லியிருக்கான்னு நம்ம நினைக்க கூடாது. அதுவும் ஒரு விதமான லட்சணம். கொங்கை மேல், ஸ்தனங்களின் மேல் வைத்து கிடந்த, வைக்கப்பட்ட மலர் மார்பா, மலர்ந்த திருமார்பை உடையவனே, வாய் திறவாய், திருவாய் மலர்ந்தருள்வாய், என்ன உன்னுடைய திருவாயை மலர்ந்தருள்வாயே, நீ நப்பின்னையுடைய கொங்கை மேல வச்சுருக்க, மார்ப தலை வச்சுருக்க, கொஞ்சம் நீ பேச, என்ன வாய் திறவாய் மைத்தடங் கண்ணினாய், மையிட்ட விஷாலமான கண்களை உடையவளே. சரி, இவர்கிட்ட சொல்லி பிரயோஜனம் இல்ல, மறுபடியும் உன்னை வர்ணித்தேன் நப்பின்னை, உன்னிடத்திலேயே வருகின்றேன். கண்களை உடையவளே, நீ எத்தனை போதும் க்ஷணகாலமும் உன் மணாளனாய், உன் கணவராய் இருக்கக்கூடிய கண்ணனை சொல்லிட்டு துயில் எழ, தூக்கத்திலிருந்து எழுந்திருக்க. இப்ப பெருமாள் தூங்கிட்டு இருக்காரு, நோக்கு தெரியும், அவர் உன்னுடைய சம்பந்தி. சம்பந்தின்னு சொன்னா உனக்கும் அவருக்கும் சம்பந்தம் உண்டு. அதனால துயிரெழ ஒட்டாய்க்கான், சம்மதிக்க மாட்டாயே, நீ கொஞ்சம் அவரை எழுந்துக்க வைக்கோமா, ஏமா நீ வந்து ஒரு அனுமதியை கொடுக்க மாட்டேன் என்கின்றாய். எத்தனையேனும் சிறிதளவு கூட பிரிவாற்ற பிரிந்திருப்பதை, அதாவது நீ மட்டுமே அவனை அனுபவிக்க வேண்டும், நீ மட்டுமே அவனோடு உறவு கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்றாய் நப்பின்னை. அதனால பிரிவாற்ற பிரிந்திருப்பதை இல்லாயால் பொறுப்பாய் இல்லை. நீ அவனை பிரிஞ்சிருக்க மாட்டேங்கிறதுக்காக அவனை எழுப்பாம இருக்க. எங்கேயாவது அவன் எழுந்துட்டா எங்களோடு வந்து உரையாடி விடுவானோ, எங்களோடு வந்து கலந்து விடுவானோ என்கின்ற அச்சத்தில் நீ மட்டுமே அவனை அனுபவிக்க வேண்டும் என்று நினைக்கின்றாய். தத்துவம் என்று இது புருஷகார ஸ்வரூபம் இல்லையம்மா. நீ ஒரு தாயாக இருந்து குழந்தை போல் இருக்கின்ற எங்களையும் பார்த்து, எங்கள் நிலைமையும் பார்த்து, என்னையும் நோக்கி என் அல்குலும் நோக்கி அந்த இளங்கொங்கையும் நோக்குகின்றான், அன்னை என் நோக்கும் அஞ்சுகின்றேன், அச்சோ ஒருவர் அழகியவான் திருமங்கை ஆழ்வார். அப்படி அதே விதத்தில் நீ எங்களுடைய நிலைமையை பார்க்க வேண்டும், பார்க்காமல் இருக்கின்றாயே, தத்துவம் என்று. இது உன்னுடைய புருஷகார பூதைக்கு லட்சணம் அல்ல. தகவு தயைக்கான் புருஷகார பூதையாய் இருக்கக்கூடிய ஸ்ரீ மகாலட்சுமி, பூமியா தேவியாய், ஸ்ரீதேவியாய், நேடாதேவியாய் இருக்கக்கூடிய தாயே, எங்கள் மீது கருணை செய்வாயாக என்று பிரார்த்திக்கின்றாள். சரி, இந்த 19வது பாசுரத்துல ஆண்டாள் நப்பின்னையை முன்னிட்டு கொண்டு அவளை வைத்துக் கொண்டு கண்ணனை அடைய வேண்டும் என்று நினைத்தாளே, அந்த கண்ணனை அடைய வேண்டும் என நினைத்த ஆண்டாளுடைய பாசுரம் தேசிகனை எப்படி குறிக்கும்? முன்னாடி சொல்லிட்டேன், நீலாதேவிக்கு உண்டான ஸ்லோகம் நிஷாமயது மாம் நீளா. அதே தயாசதகம் என்னும் கிரந்தத்தில் தாயாரை, பெருமாளுடைய தயை, அதுவே ஒரு தாயாருடைய வடிவம் தானே, தயான்னு சொல்லக்கூடிய தயாதேவி தானே, அவளை முன்னிட்டு கொண்டுதானே பெருமாளை அடையணும்னு நினைக்கிறார். அப்படின்னா இங்க பூமாதேவியை கொள்ளலாமே. வந்தே விஷகிரீஷஸ்ய மகிஷீம் விஸ்வதாரிணீம் தத்கிருபா பிரதி காதானாம் க்ஷமயாவாரணம் யயா என்று நினைத்தால் பூமாதேவியை முன்னிட்டு கொண்டு, பிராட்டியே, ஸ்ரீ மகாலட்சுமியே, பெம்மானே, திவ்ய தம்பதிகளே, உங்களை அடைய வேண்டும் என்று நினைத்தபடியால் தேசிகனுடைய கிரந்தத்தில் இருக்கக்கூடிய பூமாதேவி பத்தி ஒரு ஸ்தோத்திரமே பண்ணியிருக்கார், பூஸ்துதி என்று பெயர். அந்த பூஸ்துதியின் லட்சணத்தை இந்த இடத்தில் கொள்ளலாமே. உல்லாச பல்லவித பாலித சப்தலோகி நிர்வாக கோரகிதநேம கடாட்ச லீலாம் ஸ்ரீரங்க ஹர்மியதட மங்கள தீபரேகாம் ஸ்ரீரங்கராஜ மகிஷீம் ஸ்ரீயம் ஆஸ்ரயாமஹா. தீபம், அழகான விளக்காய் இருக்கக்கூடியவள் தாயார். இங்கு விளக்கு எரிந்து கொண்டிருக்கிறது. அந்த விளக்கின் வெளிச்சத்தில் நப்பின்னை பிராட்டி கிட்ட ஆண்டாள் பிரார்த்திக்கின்றாள். அத்தகையதோர் பாசுரம். 3 பாசுரங்களால் ஆண்டாள் நப்பின்னையை வினவக்கூடிய பாசுரம் வரிசையில் 2வது பாசுரம். மொத்தமா இருக்கிறதுல 19வது பாசுரம். இதற்கும் ஆண்டாளை பத்தி சொல்லக்கூடிய சம்ஸ்கிருதத்துல இருக்கக்கூடிய தனியனுக்கும் சம்பந்தம் உண்டு. குத்து விளக்கெரிய என்பது இந்த பாசுரத்தின் அழகு. 2 பக்கமும் விளக்கு.
விளக்கு என்பது எதனை காண்பிக்கும்? அது கொடுக்கிறது வெளிச்சத்தை, சுத்தி இருக்கக்கூடிய வஸ்துக்களை முதல்ல காண்பிக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த நார்மல் வேர்ல்டுல பார்க்கலாம். விளக்கு போட்டாலோ இப்போ வீட்டிலேயே நம்ம லைட் ஆன் பண்ணாலோ இருக்கிற வஸ்து ஆட்கள்லாம் கிளியரா தெரிவா. அதுதான் விளக்குக்கு உண்டான பெருமை. அதே சமயத்தில் விளக்கு என்பது ஞான விளக்குன்னு பேர். ஆழ்வார்கள்ல பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார் 3 பேரும் வெவ்வேறு இடங்கள்ல பிறந்தவா. ஒரே காலகட்டம், வெவ்வேறு இடங்கள்ல பிறந்தவா. வளர்ந்தவர்கள் ஒரு இடத்தில் சந்தித்தார்கள். அது இடைகழி, தேகழிங்கிற இடத்துல சந்திச்சா. அதுதான் திருக்கோவலூர். திருக்கோவலூரில் சந்தித்த ஆழ்வார்கள் யாரு நம்மளை நெருக்கிறாங்கிறதுக்காக 3 விளக்கு ஏற்றினான். அந்த 3 விளக்குத்தான் முதல் திருவந்தாதி, 2ஆம் திருவந்தாதி, 3ஆம் திருவந்தாதி. முதல் 2 ஆழ்வார் ஏற்றினது, 3ஆவது ஆழ்வார் திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன்னு பார்த்தார். அந்த விளக்கு போல் இருக்கக்கூடிய வெளிச்சத்தை தரக்கூடிய குத்து விளக்கு. அதனால சொல்ற குத்து விளக்கு எரிய. அதனால 5 பக்கமும் இருக்கக்கூடிய அந்த திரி எரிந்து கொண்டிருக்க குத்து விளக்கு எரிய. இப்ப ஆண்டாளுக்கு தெரியுது, கிளியரா நப்பிண்ணை தெரியுது. ஏன்னா முன்னாடி பாசுரத்துல நப்பிண்ணை கதவை திறந்தாச்சு. இப்ப ஜன்னல் வழியா பாக்குற இந்த பாசுரத்துல நப்பிண்ணை என்ன பண்றாங்க? குத்து விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல். ஏன்னா இப்ப மாமனார் தான் பெரிய போருக்கு இருக்கலாம் போயிருக்காரு. ஓடாத தோல் வலியெல்லாம் சொல்லியாச்சு. அவர் தான் ஓட மாட்டார், தோல் வலிமையெல்லாம் பண்ணியிருக்காருன்னு. போர்க்களத்தில் ஆணை வந்தால், ஆணை பங்கேற்றால் அதை கொல்வதில் தவறு இல்லைன்னு அந்த காலத்துல ரூல். சும்மா போய் கொண்டுடக்கூடாது. இப்போ வீரப்பன் மாதிரி எல்லா ஆணையும் என்னுடைய ஆணைன்னு போய் காட்டுல போய் கொண்டுடக்கூடாது. போச்சிங் இஸ் ராங். ஆனா அந்த காலத்துல யுத்தத்தில் ஒரு ஆணை பங்கேற்றால் கொண்டு விடலாம். அதனாலதான் தசரதன் செய்தது ஒரு தவறு. ஆணை ஜலம் பருகுகின்றதுன்னு நினைச்சிட்டு சப்தவேதிங்கிற பானத்தை பிரயோகம் பண்ணி அந்த பிள்ளைய இறக்க செய்தான். அந்த பிள்ளை பேர் என்ன? ஸ்ரவணகுமாரன். அப்படிங்கிற பேர் ராமாயணத்துல இல்லை. ஞாபகம் வச்சுக்கோ. பிள்ளை இறந்தான் தான் இருக்கே ஒழிய ஸ்ரவணகுமாரங்கிற பேர் இல்லை. பிற்காலத்தில் இது வெவ்வேறு கிரந்தங்கள்ல வந்திருக்கே ஒழிய ராமாயணத்தில் வால்மீகி அந்த பிள்ளை ஸ்ரவணகுமாரன்னு சொல்ல. சரி, இப்ப நம்ம அடையாளப்படுத்துறதுக்காக ஸ்ரவணகுமாரன் வச்சுப்போம். அந்த ஸ்ரவணகுமாரன் வந்தவனை ஒரு ஆணை என்று பாவித்து அடித்தான் சப்தவேதி. அதுல ஒரு தவறு இருக்கு. ஆணைய பொதுவா காட்டுல கொல்லக்கூடாது. அந்த ஆணை போர்க்களத்தில் இருந்தால் கொல்லலாம். அதனால அதை வதம் செய்துவிட்டு அதனால் வந்த தந்தத்தினால் உருவாக்கப்பட்ட கட்டில், பொட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தென்ற பஞ்சசயனம், சாஃப்டா இருக்கக்கூடிய பஞ்சசயனம். படுத்துன்னு சாஃப்டா இருக்கா, இல்லாட்டா வாங்கும் போதே சாஃப்டா இருந்ததான்லாம் தெரியாது. சாஃப்டா இருக்கக்கூடிய பஞ்சசயனம். பஞ்சசயனத்தின் மேல் ஏறி, அதற்கு மீது ஏறி அமர்ந்து கொண்டு. அது யாரு? கொத்து அலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல். கொத்து அலர் பூங்குழல், அழகான குழல் கற்றை படைத்த, நல்ல ஜடை தரித்த, அழகான புஷ்பங்கள் தரித்த கொத்து அலர் பூங்குழல் நப்பின்னையின் மார்பின் மீது படுத்து கொண்டிருக்கக்கூடிய, சயனித்துக் கொண்டிருக்கக்கூடிய கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பா. அழகாக அதை ஒரு தலையணையாக வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய கிருஷ்ணா, மலர் மார்பான்னு சொல்றான். அப்படின்னா நப்பின்னை மார்பில கிருஷ்ணர் படுத்துட்டு இருக்காரு. கிருஷ்ணர் மார்பில மலர் மார்பா. மலர்னு சொன்னா அந்த இடத்துல அலர்மேல் மங்கை உரை மார்பா மகாலட்சுமி இருக்காளாம். நப்பின்னை மார்பில கிருஷ்ணர் படுத்துட்டு இருக்காரு. கிருஷ்ணர் மார்பில மகாலட்சுமி. மலர் மார்பா வாய்த்திரவாய் மைத்தடங் கண்ணினாய். சரி, இப்ப கிருஷ்ணரையே பாடியாச்சு. இப்ப நப்பின்னை பாவம் ஏதாவது நினைச்சுக்க மாட்டாளா? போன பாசுரத்துல வெறும் அந்த நந்தகோபாலனையே பாடியாச்சு. இப்ப திடீர்னு கிருஷ்ணரையே பாடியாச்சு. பாவம் நப்பினை எப்படி யோசிப்ப? என்னம்மா எம் வீட்டுக்கு நம்மளை பத்தி ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டேங்கிற, நீ என்னம்மா இப்படி இருக்க? அதனால இந்த இடத்துல சொல்றா, மைத்தடங் கண்ணினாய், அழகான மையை தரித்திருக்கக்கூடிய அழகான நேத்திரங்கள் படைத்தவளே. மைத்தடங் கண்ணினாய், அழகான கண்கள் உடையவளே. அழகான கண்களை உடையவள்னு வேற ஏதாவது பாசுரத்துல இருக்கும்? ஏறார்ந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம் அப்படின்னு இருக்கா. அதனால மைத்தடங் கண்ணினாய், நீ உன் மணாளனை, உன்னுடைய மணாளனான கண்ணனை எத்தனை போதும் துயில் எழ ஒட்டாய்க்கான். நான் இத்தனை நாளையே கொண்டாடிட்டு இருக்கேனே, நீ இன்னும் எழுந்துக்கிற மாதிரியே தெரியலையே. ஆண்டாளுக்கு பாவம் டயர்டாயிடுச்சு. நம்ம யாரை எழுப்பினாலும் எல்லாரும் நல்லா தூங்கிட்டே இருக்கா, நம்ம மட்டும்தான் முழிச்சுட்டு இருக்கோம் போல இருக்கு. அதனால நீ எத்தனை போதும் துயிலழ ஒட்டாய்க்கான், எத்தனையேனும் பிரிவாற்றல் இல்லாயால். ஒருவேளை நான் கூட்டு நீ சரின்னு சொல்லி கிருஷ்ணர் அமுச்சுட்டியான
கிருஷ்ணரை பிரியறத உன்னால தாங்க முடியாதோ என்னவோ, அதனால இது தத்துவம் அன்று. நான் சொல்ல சொல்ல நீயும் எழுந்துக்க மாட்டேங்கிற. நீ எழுந்துட்டு கிருஷ்ணரையாவது வெளில அனுப்பலாமான்னு கேட்டா கிருஷ்ணரை அனுப்பினா என்னால தாழ முடியாதுங்கிற. அதனால ஒண்ணு நீ வா, அவனை அனுப்பு, இல்லாட்டா 2 பேரும் வாங்க. எதுவுமே இங்க நடக்க மாட்டேங்குது. நீ எழுந்துக்க மாட்டேங்கிற, அவனும் வர மாட்டேங்கிற, 2 பேரும் வர மாட்டேங்கிறேன். இது தத்துவம் அன்று. இது சரியே கிடையாது. இதுல ஒரு சித்தாந்த ரீதி கருத்தும் உண்டு. பெருக்காரணி சுவாமின்னு ஒரு சுவாமி சாதிப்பார். அதாவது எந்த சித்தாந்தமாக இருந்தாலும் 2 வார்த்தைகள் அடிக்கடி வரும். ஒன்னு ஜீவாத்மா, மத்தொன்னு பரமாத்மா. இந்த ஜீவாத்மா பரமாத்மா ஒன்றா, ஜீவாத்மா பரமாத்மா வேறா, அல்லது பரமாத்மாவுக்கு ஷரீரம் இந்த ஜீவாத்மாவா அப்படிங்கிறதுலதான் 3 சித்தாந்தங்கள். அத்வைதம், துவைதம், விசிஷ்டாத்வைதம் இருக்கு. அதுல ஆண்டாள் சொல்றானா, வேதத்துல ஒரு வாக்கியம் உண்டு, தத்து துவம் அசி, தத்துவம் அசிங்கிற வாக்கியம். அது 2 ஜீவாத்மா பரமாத்மா ஐக்கியத்தை சொல்லும். தத்து துவம் அசி, தத்துவம் அசி, 2 ஒண்ணுன்னு ஒரு வாக்கியம் இருக்கு அப்படின்னு பல பேர் அதுக்கு இன்டர்பிரேட் பண்றா. இது சரியில்லை. ஜீவாத்மா வேற, பரமாத்மா வேற. என்னைக்குமே ஜீவாத்மா என்பவன் பரமாத்மாவுக்கு தாசபூதனே அப்படிங்கிற அர்த்தத்தை சொல்லணும். அப்ப தத்துவம் அன்று, தத்துவம் அன்று, தத்து துவம் அன்று, தத்துவம் அன்று, தகவேலோர் எம்பாவாய் அப்படின்னா அந்த அர்த்தத்தை இப்படியும் வச்சுக்கலாமே. தத்துவம் அன்று தகவேலோ, இது சரி கிடையாது அப்படிங்கிறத தத்துவம் அன்று, தத்துவம் தான், தத்து தான் துவம், ஜீவாத்மா தான் பரமாத்மாங்கிறது சரி கிடையாது. தத்துவம் அன்று தகவேலோர் எம்பாவாய் அப்படிங்கிற சித்தாந்த கருத்தையும் உள்ள வச்சிருக்கிறதா இந்த இடத்துல கொள்ளலாம். இதுல இந்த நப்பின்னை பிராட்டியை வைத்துக் கொண்டு சொல்லக்கூடிய இந்த பாடல்கள்ல அடிக்கடி எல்லாரும் கேட்கக்கூடிய ஒரு வார்த்தை, இந்த நப்பின்னை தான் ராதாவா? பின்ன ராதா யாரு? ஜெயதேவர் சொல்லியிருக்கார், சில புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. ஆனா இந்த ராதாவை பத்தி சம்பிரதாயத்துல சொல்லியிருக்காளான்னு கேட்டா, யாதவாபியுதயத்துல தேசிகன் 3 இடங்கள்ல ராதான்னு ஒரு வார்த்தை குறிப்பிடுறார். அந்த ராதாங்கிற ஸ்திரியை பத்தி எடுக்கிறார். அதே சமயத்துல நாராயணியத்துல பட்டத்ரியிலும் எடுக்கிறார். ஜெயதேவர் எடுக்கிறார். புராணங்கள்ல தேவி பாகவதம் சில புராணங்கள்ல எல்லாம் ராதாவை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. ஆனா அந்த ராதா வேற, நப்பின்னை வேற. ராதாவை ஆழ்வார் கொண்டாடி இருக்காளான்னு கேட்டா சட்டுன்னு நமக்கு தெரியாது. ஆனா நப்பின்னை கொண்டாடி இருக்கார். இந்த நப்பின்னை என்பது கிருஷ்ணருக்கு பால்யத்துல நடந்த விவாகம். ராதா என்பது எதிர் வீட்டில் இருந்தவருடைய பெண். எப்படி இருந்தாலும் வடதேசத்துல எல்லாம் போனேன்னா, இப்ப நம்ம தெற்குல வந்து ருக்மிணி பிராட்டின்னு அப்படி வசதியா கொண்டாடுறோமோ, நார்த்ல எல்லாம் போனேன்னா ராதா கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா, ராதே 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 கிருஷ்ணான்னு தான் சொல்லுவா. அல்ல, இந்த ராதாக்கும் ஒரு பெருமை உண்டு. எதுக்கு இது சொல்ல வந்தேன்னா, தத்துவம் அன்று அப்படின்னு சொல்ற மாதிரி ராதாவும் நப்பின்னையும் ஒன்று அன்று இல்லையா? ராதா வேற, நப்பின்னை வேற. அதனால இந்த ராதையும் நப்பின்னையும் 2 பேருமே ரொம்ப பக்தியில் சிறந்தவர்கள், நம்ம சம்பிரதாயத்துக்கு முக்கியமானவாதான். அது நான் மறுக்கல. ஆனா இந்த இடத்துல சொல்லப்பட்ட நப்பின்னையும் ராதையும் வேறு. தத்துவம் அன்று தகவேலோர் எம்பாவாய் என்பது ஆண்டாளுடைய கருத்து. இந்த பாசுரத்துல நப்பின்னையின் மார்பின் மீது சயனித்துக் கொண்டிருக்கக்கூடிய கிருஷ்ணர், அந்த திவ்ய தம்பதிகள் நமக்கு எவ்வளவு வசதிங்கிறதுக்காகத்தான் பராசர பட்டர் அந்த தனியனாக நீலாதுங்க ஸ்தனகிரி தட்டி, எந்த தனியனுடைய பெருமையை நாம் பார்த்தோமோ அந்த பெருமையில அந்த தனியன்ல சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறது இந்த இடத்துல எடுக்கிறார். சரி, நப்பின்னைய 18வது பாசுரத்துல சேவிச்சாச்சு, உந்து மத கழிச்சன். 19வது பாசுரத்துல சேவிச்சாச்சு, அப்பேற்பட்டவனுடைய மருமகளே. இந்த 20வது பாசுரத்துல திருவே அவளே ஸ்ரீ மகாலட்சுமிங்கிற கருத்தை அந்த 20வது பாசுரத்துல சொல்ல போறார். அந்த 20வது பாசுரம் மூலமாக நாம் பகவானுடைய அந்த குணாதிசயம், அவருக்கும் நப்பின்னை ஸ்ரீ மகாலட்சுமிக்கும் உண்டான அந்த பிராவண்யம், அவளுக்கு இருக்கக்கூடிய அந்த பியூட்டிஃபுல் ஃப்ரெண்ட்ஷிப், அதை நம்ம பார்க்கணும். குத்து விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தென்ன பஞ்ச சயனத்தின் மேலேறி கொத்து அலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பா வாய்த்திரவாய் மைத்தடங் கண்ணினாய் நீ உன் மணாளனை இத்தனை போதும் துயிலிழ ஒட்டாய்கான் எத்தனை ஏனும் பிரிவாற்ற இல்லாயால் தத்துவம் அன்னு தகவேலோர் எம்பாவாய்.
This is the second Pasuram in the set of Nappinnai related Pasurams, 18, 19, 20. In that we are dealing with the second. In our total count, it is the 19th Pasuram. Andal now is able to check through the gap of the window in what position or compromising position Krishna is. Krishna is now reclining on a bed. Now she gives a beautiful, a vivid description of the entire room. She tells, Kuttu vilakku eriya. It seems she tells there is a beautiful Kuttu vilakku, a brightening lamp. And there are various faces to it. Kuttu vilakku eriya, kottukkal kattil mel. So, it is a beautiful bed made of ivory. Kottukkal kattil. In the initial Pasuram, she spoke about the elephants that give away that Madajalam. Now, she also tells that the man has won over many elephants, so there is ivory, the tusks, and from it is made a beautiful bed. Kuttu vilakkeriya, kottukkal kattil mel. So, it's connected. So, how does she recognize the objects in the room? Because of the light that comes from the Kuttu vilakku, the lamp. Kuttu vilakkeriya, the lamp is burning, and with the light I am able to see these objects. Kottukkal kattil mel, I can see the ivory made beautifully bed. So the bed which is beautifully made of ivory. Kottukkal kattil mel, upon which is a mattress. Mettu ena pancha shayanathin meleri. Krishna, who is originally Paravasudeva, is used to reclining on Adisesha. Adisesha is the best of the servants. He is Ananta. He can adjust or change his qualities based on what comfort level the Lord wants. So the Lord who is used to the comforts of Ananta is now in this Bhulokam. But incidentally, this bed's mattress also shares qualities with Ananta. It has got 5 major qualities. It is strong, at the same time not very hard. It is soft in its layers. It kind of gives a very beautiful flavor, fragrance. Panchashayanam, with 5 great qualities. Meleri, upon which Kottu alar poongkudal nappinnai kongai. It is not Krishna who is reclining. It is Nappinnai who is reclining, and on her bosom. So she has got beautiful hair locks, and she is draped her hair locks with nice flowers, and overnight the flowers were strewn all over the bed to give an evidence of the pranayam and the pranaya kalaham and the maithunam that must have happened beautifully between the divine couple. Kottu alar poongkudal nappinnai kongai mel, the one who is keeping his head, resting his head on her bosom. Nappinnai kongai mel vaittu kidanda malar marba. Now who are you? Malar marban. You have got Sri Devi on your chest. Ahalagille nirayumennu alarmel mangai urai marba, tells Nammalvar. Muthuswami Dikshitar tells, Hiranmayim Lakshmim Sada bhajami dhinamana vashayam tyajami chiratarasam padpradam kshiram tanayam Harivakshasthalayam harineem charanakisalayam Harivakshasthalayam malarmarba. Andal tells, the one who has got Sri Devi on his chest, malarmarba vaitiravai. As she continues, Kottalar Pungulal Nappinnai Kongai Mel Vaitikidanda Malarmarba Vaitidavai Maitadang Kandinai Neevun Manalanai. She then appeals to Nappinnai. You have applied collyrium in your eyes. Maitadang Kandinai Neevun Manalanai. It is only you who can recommend. Un Manalanai, your beloved Krishna. Neevun Manalanai Ittanai Bodum Tuilala Vottai Kan.
Why do you want to have him completely for yourself? இத்தனையேனும் பிரிவாற்ற இல்லாயால். Understand our situation as well. We cannot see separation from him. We cannot imagine ourselves to be separated from him. எத்தனையேனும் பிரிவாற்ற இல்லாயால் தத்துவம் அன்னு தகவேலோர் எம்பாவாய். Some of them interestingly say Tattvam Andru, tells Andal, which denotes that Jivatma and Paramatma are not one and the same. Paramatma is the Shariri. Jivatma forms a part of the Sharira. Jivatma is the Sishya, Preshya, Dasabhuta to the Paramatma, say the scholars. So here in Pasuram 19, Andal appeals through Nappinnai. The Pasuram's vibration and influence was so much so that while the invocatory verse for Andal's work of Tirupavai had to be written, Bhattar chose this verse and then said, Neelatunga Stanagiri Tati Suktam Udbodhya Krishnam. Neela Nappinnai Tunga Stanagiri Tati கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பா. So the invocatory verse of Neelatunga Stanagiri Tati in Sanskrit is closely a literal translation of Andal's 19th Pasuram. குத்து விளக்கரிய கோட்டு கட்டில் மேல் குத்து விளக்கரிய கோட்டு கட்டில் மேல் மெத்தின்ற பஞ்சயனத்தின் பேரேறி மெத்தின்ற பஞ்சயனத்தின் பேரேறி கொத்தலர் பூங்குழல் நப்பினை கொங்கை மேல் கொத்தலர் கண்
எம்பவாய் தத்துவமடு அகவேலோ Namaskaram. In the coming months of December, January and February, there are very many discourses of mine, both in Tamil and in English across different cities. The details of them have been posted on all my social media handles. Nevertheless, once more, for your attention and for your sake, I would like to read out very quickly. And on the 30th of December, tentatively I am to speak on the importance of Nutiyattu Divyadesham on the Vaikuntha Ekadashi Eve for PGP Auditorium in Singapore. On the 31st of December, it is for Tamil Isai Mandram in Georgetown. I will be speaking on Tiruppugadil Ramayanam. Coming to the month of January, on the 17th of Jan, I will be speaking on Narayaniyam in Wonder for Shanmukhananda in Mumbai. On the 18th of December, it is our grand production called Agre Pashyami at the very same premises. First of February, I am to participate and speak at the Jain University Summit in Kochi. And 13th of February, it will be a special lecture for Shivaratri for Odakattur Mutt, which will be organized by Ramakrishna Bhajana Sabha. On the 22nd of February, for the first time, I am going to be a part of Mayuram Bhajanotsavam in the very, very famous and very close to heart Mayavaram. So that is the program for now. I know it's too many programs. All this has been put in the form of poster. Please do participate wherever you can. Namaskar.